ஏசாயா 40ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்வோங்க. முதல் 10 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சியோன் என்றும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தங்க 2 பிரிவா பிரிக்க முடியும். இந்த முதல் 39 அதிகாரம் ஒரு புஸ்தகமாகவும், 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த 27 அதிகாரங்கள் இன்னொரு புஸ்தகமாகவும் பிரித்து பார்க்க முடியும். முதல் 39 அதிகாரம் புக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லி சொல்வாங்க. நியாய தீர்ப்பை அறிவிக்கிற ஒரு பகுதி என்று சொல்லி சொல்வாங்க. 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் புக் ஆஃப் கன்சலேஷன், ஒரு ஆறுதலை தேறுதலை கொடுக்கக்கூடிய புஸ்தகம் என்று சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வாசிச்சுட்டே நீங்க வருவீங்கன்னா 39ஆம் அதிகாரம் வரைக்கும் கடினமா இருப்பது போல இருக்கும். ஆபத்துகளை, வரப்போகிற அழிவுகளை தன்னுடைய ஜனத்துக்கும் சொல்வாரு, எதிரி ஜனங்களுக்கும் சொல்வார். ஆபத்து வரப்போகிறது, நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று சொல்லி சொல்லிட்டு வருவார். அங்கங்க இரக்கத்தை காண்பித்தாலும் அதிகபட்சமா நியாய தீர்ப்பை குறித்து பார்ப்போம். ஆனா 39ஆம் அதிகாரம் முடிஞ்சு 40ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அப்படியே டோனே மாறிடும். ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், மேசியாவை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்ட பகுதியா இருக்கும். அதனாலதான் முதல் 39 அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலும் 39 புஸ்தகங்கள் இருக்கிறது. அதற்கு ஈக்குவலா சொல்லி சொல்லுவாங்க. இங்க வரக்கூடிய மிச்சம் 27 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டுடைய 27 அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பேசுவாங்க. நம்ம இன்னைக்கு காலையில தியானிக்க போகிறது இந்த 2வது பகுதி, புக் ஆஃப் கன்சலேஷன், ஆறுதலின் பகுதி. ஏசாயால ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க? முதல் வசனம் பாருங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். வேதனைப்படுகிற, அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற, நேற்று கூட நம்ம வாசிச்சோம்ல, அந்த மதிலை மோதி அடிக்கிற வெள்ளம், கொடூரமானவர்களின் சீரல், அந்த மாதிரி மோதி அடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற என் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆறுதலை கூறுங்க, அவர்களுக்கு நீங்க தேறுதலை கூறுங்க என்று சொல்லி சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்ப நம்ம வாசிச்ச இந்த 10 வசனங்களில 4 இடங்களில இதை கூறுங்கள், இதை கூறுங்கள், இந்த சத்தத்தை வரட்டும், இந்த சத்தம் வரட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற 4 சத்தியங்கள், அழகான சத்தியங்கள் இந்த 10 வசனங்களில நீங்க பார்க்க முடியும். முதல் பகுதியில ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதை என் ஜனத்துக்கு நீங்க சொல்லுங்க என்று சொல்லி சொல்வார். அடுத்த பகுதியில அதற்கு ரெஸ்பான்ஸா வனாந்திரத்துல ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது திரும்பி சொல்லுவாங்க, நீ கூப்பிட்டு சொல், நீ கூப்பிட்டு சொல். ஆண்டவர் மறுபடியும் சொல்லுவார். என்னத்தன்னு சொல்லி கேட்பாங்க, ஒரு சத்தியத்தை சொல்லுவாங்க. கடைசியா ஒரு சத்தத்தை சொல்லுவாங்க, சியோன் என்னும் சுவிசேஷகியே, நீ இதை சத்தமிட்டு என் ஜனத்துக்கு கூறு என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப 4
வித்தியாசமான சத்தியங்கள் இந்த 10 வசனங்களில ஆண்டு நமக்கு முன்னால வைத்து ஒரு விசுவாசிக்கு அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அலசடிப்படுகிற, வேதனையில இருக்கிற, கண்ணீர்ல இருக்கிற, ஆதரவற்று இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டு சொல்லுகிற 4 சத்தியங்களை பார்க்கிறோம். நம்ம வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். தீர்க்க தரிசன வசனங்க எப்பவுமே அது அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றபடி தீர்க்க தரிசன வசனம் இருக்கும். இன்னொன்று, அது எதிர்காலத்துல என்றைக்கோ நடக்க போகிற ஒரு காரியங்களை சுட்டி காட்டும். மூன்றாவது, அதை வாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் நம்ம லைஃப்ல அன்றைக்கு அப்ளை பண்ணத்தக்கதா, அன்றைக்கு அதுல கற்றுக்கொள்ளத்தக்கதாக சத்தியங்களுக்கு 3 பிரிவா தீர்க்க தரிசனங்களை நீங்க பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல ஏசாயா மூலமா இது தீர்க்க தரிசன ஒரு வசனம். 39ஆம் அதிகாரம் வரைக்கும் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லிட்டு வர்றாரு. அது அன்றைக்கு மட்டும் நடக்கல, எதிர்காலத்துல நடக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். அதான் சொல்லுகிறாங்க, ஏசப்பா பிறக்கிறதுக்கு கொஞ்சம் மேபி ஒரு 2 நூற்றாண்டுகள் முன்னால வரைக்கும் நடக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லுகிறாராம். அதற்கப்புறம் ஒரு கேப்பை விட்டுட்டு வரப்போகிற மேசியா மூலமா வரப்போகிற கிடைக்க போகிற ஆறுதலை குறித்து தீர்க்க தரிசனமா இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்ப நம்ம 40ஆம் அதிகாரம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட போது அது எதிர்காலத்துல வரப்போகிற மேசியானால கிடைக்க போகிற ஆறுதலை குறித்து அதிகபட்சமா சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம். இப்ப நம்ம வாசிச்ச இந்த முதல் பகுதியில, அதாவது முதல் வசனத்திலயும் 2வது வசனத்திலயும் என்னத்தை சத்தமிட்டு சொல், என்னத்தை என் ஜனத்துக்கு சொல்லுன்னு ஆண்டு சொல்லி சொல்லுவாங்கன்னா, நீ போராட வேண்டிய அவசியம் இல்ல, இனிமேலும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, உன் அக்கிரமத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல, தண்டனை எல்லாம் அனுபவிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி ஆறுதலின் நாட்கள் ஆரம்பமாக போகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறான். அன்றைக்கு நியாய தீர்ப்பின் அந்த தீர்க்க தரிசன வசனம் முடிஞ்சு ஆறுதலின் தீர்க்க தரிசனம் ஆரம்பிக்க போகிறது. இன்றைக்கு ஏசப்பா சிலுவைக்கு பின்னால் இருக்க எனக்கு உங்களுக்கும் இந்த பகுதி கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான சத்தியம் என்ன? முதல் சத்தியம், என் ஜனம் அறிய வேண்டியது, கர்த்தரால சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அறிய வேண்டியது, அந்த பாவத்துக்கு அவங்க தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வரப்போகிற மேசியா அல்லது வந்த மேசியா என் பாவத்தை இரட்டிப்பா என்ன செஞ்சுட்டாங்க, அடைஞ்சு தீர்ந்துட்டாங்க. திரும்பி நம்ம செய்யணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஏதாவது நல்ல காரியம் செஞ்சு அல்லது பக்தி செஞ்சு என் பாவத்துக்கு பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப முதல் சத்தியம், அலசடிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் என்ன செய்யலாம், என் குடும்பத்துல இப்படி பிரச்சனை இருக்கிறது, என் பிள்ளைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, என் வீட்டுல நிம்மதி இல்லையே, நான் என்னத்தை செய்யணும் அலைந்து திரிகொண்டிருக்கிற மனு குலத்துக்கு ஆண்டு சொல்லுகிற ஒரு சத்தியம், அடைந்து தீர்ந்து ஆயிடுச்சு, இரட்டிப்பாய் செஞ்சு முடிச்சாச்சு. யார் செஞ்சாரு? ஏசப்பா சிலுவையில என்ன செஞ்சுட்டாரு? செய்து முடிச்சுட்டாரு. நீங்க கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, அங்க இங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க ஏதாவது நன்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் அந்த ஆறுதலின் தேவனாகிய ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, கட்டி முடிச்சிட்டாரு என்று நம்மோடு பேசுவதை வாசிக்கிறோம். நம்ம 2 வசனங்கள் வாசிப்போம். மார்க் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை முதல் வாசிப்போம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அந்த வரப்போகிற மேசியா ஏசுவாமியை பத்தி சொல்லப்பட்ட வசனம் என்ன? அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? எல்லாரையும் மீட்டு கொள்ளும்படியாக. அதாவது பயத்துல இருக்கிறாங்க, கொடூரமானவங்க சீரர்களை மோதி அடித்துக் கொண்டிருக்கிறது, அவர்களை மீட்டு கொள்ளும்படியாக, மீட்கும் பொருளாக தன் ஜீவனை என்ன செய்தார்? கொடுக்க வந்தார். கொடுக்க வந்தவர் கொடுத்து முடிச்சிட்டாரு. சிலுவையில தன் ஜீவனை என்னை மீட்கும் பொருளாக கட்டி முடிச்சிட்டாரு. நம்ம திரும்பியதோ மீட்கும் பொருளாக ஏதாவது பக்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நற்கிரியைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் செய்து முடித்ததால அந்த காரியத்தின் மேல் விசுவாசம் வச்சுட்டா போதும். சிலுவையில தொங்கும் போது ஆண்டு சொன்ன ஒரு வசனம் பாருங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு
முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தின்படி அவர் கடைசியாய் தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னால வாயிருந்து வந்த சத்தமிட்டு சொன்ன ஒரு வார்த்தை என்ன? முடிந்தது. ஆங்கிலத்துல அல்லது இது சரியான கிரேக்க வார்த்தையில இட் இஸ் finished, இட் இஸ் paid in full. ஒரு கடைக்கு போறோம், அந்த கடையில நம்ம எப்போ வெளியே விடுவாங்கன்னா பில்லுல என்னன்னு போட்டிருக்கணும்? பே பண்ணி முடிச்சாச்சு, கட்டி முடிச்சாச்சு, அந்த சீல் இருந்தாதான் வெளியே அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஏசப்பா சொல்லுகிறாரு, நான் கட்டி முடிச்சிட்டேன். என்னத்தை கட்டி முடிச்சிட்டேன்? என் அக்கிரமக்கு தக்கதான தண்டனையை அவர் சிலுவையில வாங்கி முடிச்சிட்டாரு. ஏசையா சொல்லுகிறாரு, 2 மடங்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏசப்பா சிலுவையில கட்டி முடிச்சிட்டாரு, ஏசப்பா செஞ்சு முடிச்சிட்டாரு. இதை என் ஜனத்துக்கு கூறுங்க. பிரயாசப்படணும்னு அவசியம் இல்லை, அங்கங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கி நிற்கணும்னு அவசியம் இல்லை, யாரோ உதவி செய்வாங்களா என்று சொல்லி ஒரு குருவை பின்னால போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இந்த ஆறுதலின் செய்தியை நீங்க சொல்லுங்க. ஒன்று. இரண்டாவதாக ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல அடுத்த சத்தம் என்ன? அங்க வரக்கூடிய அடுத்த சத்தம் என்ன? என்ன சத்தத்தை அன்னைக்கு சொன்னாங்க? நம்ம வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிப்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்தில கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இரண்டாவது ஒரு சத்தம் உண்டாயிற்றா. நமக்கு நல்லா தெரியும், இந்த சத்தம் உண்டாயிற்றுன்னு வரும்போது இது யாரை குறிக்கும்? இது யோவான் ஸ்நானகனை இது குறிக்கும். அவரே அதை பத்தி சொல்றாரு பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீங்க யாரு? அவருடைய செயல்கள், அவருடைய ஊழியங்கள் எல்லாத்தையும் பார்த்து இவர்தான் மேசியாவோ என்று சொல்லி பயங்கர சந்தேகம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, நீங்க யாரு, நீங்க யாரு, நீங்க யாரு? அப்ப அவர் அது கொடுக்கக்கூடிய ஒரு பதில் தான் இது. வாசிப்போம் 23வது வசனம். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். அப்ப அங்க இரண்டாவதாக ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த சத்தத்தை என் ஜனத்துக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க, ஆறுதலின் செய்தியாய் சொல்லுங்க. என்ன சத்தம் சொல்லி கேட்கும்போது அது யோவான் ஸ்நானகனின் சத்தமா? யோவான் ஸ்நானகனின் சத்தம் என்ன? லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க. இதே தீர்க்க தரிசன வசனத்தை அங்க கோட் பண்ணிட்டு யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் என்ன, அவருடைய சத்தம் என்ன அந்த இடத்துல சொல்லுவார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். மனந்திரும்புதலை குறித்து அவர் பிரசங்கித்தார். அப்ப வனாந்திரத்துல உண்டான சத்தம் என்ன? என் ஜனத்துக்கு ஆறுதல் கொடுக்கிற செய்தி என்ன? முதல் காரியம், நீங்க ஒண்ணும் செய்யணும்னு அவசியம் இல்ல, ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்க பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அவர் பிரயாசப்பட்டு முடிச்சிட்டாரு. நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்ல, அவர் கட்டி முடிச்சிட்டாரு. ஒரு ஆறுதலின் செய்தி. இரண்டாவது செய்தி, இந்த ஆறுதலின் செய்தி எனக்கு அப்ளை பண்ணுவதற்கு, எனக்கு சொந்தப்படுத்துவதற்கு என்கிட்ட என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி கேட்டா வேற ஒன்னும் எதிர்பார்க்கல. மனம் திரும்பினா போதும். மனம் திரும்பும் போது அந்த ரட்சிப்பு உண்டாகும். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? காசை எதிர்பார்க்கல, வேற ஏதாவது காரியத்தை எதிர்பார்க்கல. ஆண்டவரே உண்மைதான், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கோம், வார்த்தையை மீறி இருக்கோம், சத்தியத்துக்கு விரோதமான நடந்திருக்கிறோம், இதுதான் வசனம் தெரிஞ்சும் வசனத்துக்கு மாறாய் நடந்திருக்கிறோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு அதன் அடையாளமா ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி சொல்லுகிறான். இப்ப ஞான ஸ்நானம் ஒரு மனுஷன் எடுக்க வருகிறாங்கன்னா அர்த்தம் என்ன? நான் பாவியா இருந்திருக்கிறேன், நான் கர்த்தருக்கு விரோதமா நடந்திருக்கிறேன், பாவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், அந்த வாழ்க்கை நினைப்பதற்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அந்த வாழ்க்கை செத்து போகணும், நான் புது மனுஷனா மாற விரும்புகிறேன், இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லி ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து வருகிற ஒரு மனுஷன். இரண்டாவது சத்தியம் என்ன? மன
மனம் திரும்புதலின் சத்தியம் நம்ம பக்கமா அனுப்பப்படுகிறது. மனம் திரும்புதல் இல்ல பாருங்க, இந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடித்தள சத்தியங்கள், மூல உபதேச வசனங்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஒன்னா அப்படியே சொல்லிட்டே வருவாரு. அது அடித்தளம் என்னன்னு சொல்லி கேட்டா, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் வாசிக்கிறோம். ஏன்னா மனம் திரும்புதல் இல்லைன்னா ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆறுதலின் செய்தியை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் செஞ்ச தப்ப நான் ஒத்துக்கொள்ளணும். நான் ஒத்துக்கொண்டாதான் அந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்படணும். ஐயோ பரத்துக்கு விரோதமா அந்த இளைய குமாரன் செய்தது போல பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா நான் இப்படி வாழ்ந்திருக்கிற ஆண்டவரே, நம்மை அர்ப்பணிச்சு மன்னிப்பு கேட்டு அந்த சிலுவை மேல விசுவாசிக்க வைக்கும்போது ரட்சிப்பு உண்டாகும். இந்த சத்தத்தை என் ஜனத்துக்கு கூறு, செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு அது சொந்தம் ஆவதற்கு மனம் திரும்பி என் மேல விசுவாசம் வைங்கன்னு சொல்றது. மூணாவது சத்தம் என்ன? ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல மூன்றாவது எல்லா ஜனத்துக்கும் ஆண்டு சொல்ல விரும்பின அடுத்த சத்தம் என்னன்னாங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிப்போம். அடுத்த சத்தம் வாசிப்போம். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. மூன்றாவது சத்தம் என்னன்னாங்க, சிலுவை மேல விசுவாசம் வைக்கிறாங்க, மனம் திரும்பி கர்த்தர் பக்கமா வருகிறாங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இனிமேல் எதன்படி வாழணும், மாம்சத்தின்படி என்ன செஞ்சிடக்கூடாது, வாழ்ந்தக்கூடாது. அதெல்லாம் புல்ல போன்றது, அதெல்லாம் புல்லின் பூவை போன்றது, அது ஒழிந்து போகிறோம். மாம்சமான காரியங்கள் மேல நம்பிக்கை வச்சு வாழும்படி கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. அதுக்கு பதிலா எதன் மேல நம்பிக்கை வைக்கணுமா? கர்த்தருடைய வசனத்தின் மேல என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். அப்போ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் பக்கமா வந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு சத்தம் உண்டாகிறது. இன்னும் மாம்சத்தின்படி நடக்காதீங்க, மாம்சத்தின்படி போர் செய்யாதீங்க, மாம்சத்தின்படி யோசிக்காதீங்க, மாம்சத்தின்படி சிந்திக்காதீங்க, ஆவியின்படி தேவ வசனத்தின்படி வாழுங்க. அந்த வசனம் தான் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த பகுதியை கோட் பண்ணக்கூடிய பேதுரு நிருபத்துல ஒரு வசனம் வாசிப்போம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அந்த ஏசாயால நம்ம வாசிச்ச வசனத்தை இந்த இடத்துல பேதுரு கோட் பண்ணி சொல்லுகிறாரு. நீங்க ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போதுதான் சுத்தமா இனிமேல் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஏசப்பா நம்ம சுத்திகரிச்சிட்டாரு. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால, சிலுவை பாடுகளினால எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. ஆனா இறுதி வரைக்கும் பரிசுத்தமாய் வாழணும்னா ஒரே ஒரு வழி என்ன? மாம்சத்தின்படி நடக்காதீங்க, வசனத்தின்படி நடங்க. அந்த வசனத்துக்கும் சுயபலத்தினால கீழ்ப்படிய முடியாது. நம்ம எல்லாருடைய அனுபவம் அதுதான். கீழ்ப்படிய ஆசைப்படுகிறோம். வசனம் கேட்கும் போது, காலையில ஜெபத்துல உட்கார்ந்து பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நான் இப்படி மாறணும், ஆண்டவரே என்ன மாற்றுங்க, ஒப்பு கொடுக்கிறேன். நான் சுயபலத்தினால முடியல. கொஞ்ச நேரம் உற்சாகம், கொஞ்ச நேரம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம செய்கிறோம். ஆனா கொஞ்ச நேரத்துல உலகத்துக்குள்ள போகும்போது அதே கோபம் வந்து விடுகிறது, அதே எரிச்சல் வந்து விடுகிறது, அதே மாம்சம் வந்து விடுகிறது. சுயபலத்தினால முடியவே முடியாது. அதான் வசனம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால மட்டும்தான் முடியும். ஆவியானுடைய துணை கொண்டு ஆண்டவரே வசனத்தின்படி கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆவியானவர் சார்ந்து கொள்ளும் போது அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய வைக்கிறார். என் ஆத்துமாவை சுத்திகரிக்கிறார், இருவரைக்கும் சுத்தமா வாழ வைக்கிறார், வருகையில எடுத்துக்கொள்ள வைக்கிறார். அதான் அந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறாரு, சுய பலத்தினால் அல்ல. அந்த 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை நீங்க சுத்தமாக்கி கொள்ளுகிறவர்களா இருக்கணும். என்னை சுத்திகரிப்பு மாம்ச முயற்சியினால் அல்ல, ஆவியானுடைய உதவி கொண்டு வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அந்த வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நாமும் என்றென்றைக்கும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கடைசி சத்தியமா ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 9, 10 நம்ம வாசிப்போம் பாருங்க. 4ஆவதாக நம்ம வாசிச்ச பகுதியில அடுத்த சத்தத்தை அந்த இடத்துல வாசிக்கிறோம்.
ஏசாயா 40ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும் வாசிப்போம். சியோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. கடைசியா ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மீட்கப்பட்டு சிலுவையை நம்பி மனம் திரும்பி பரிசுத்தமாகி ரட்சிக்கப்பட்டு ஆவியினால வசனத்தை கொண்டு சுத்தமாய் வாழ்ந்து அப்படி வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற பெயர் என்ன? நீ ஒரு சுவிசேஷகி. எல்லாருக்கும், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற ஒரு வார்த்தை என்ன? நம்ம எல்லாரும் யாரா? சுவிசேஷகர்கள், சுவிசேஷகி. அப்ப நம்மகிட்ட ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பொறுப்பு என்ன? சுவிசேஷம் சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த பகுதியில 2 காரியத்தை சொல்லுகிறார். இதோ உன் தேவன் என்று சொல்லு. வேற யாரோ மனுஷனை சொல்லிடாதீங்க, உங்க அனுபவங்களை சொல்லிடாதீங்க. நம்ம சொல்ல வேண்டிய சுவிசேஷம் இல்ல, இயேசுவை குறித்து சொல்லணும். நீங்க நிறைய இடத்துல பிரச்சனை வரதுக்கு காரணம் என்ன? இயேசுவை முன்னிறுத்தாம அந்த தெய்வத்தை முன்னிறுத்துக்கிறாங்க. உங்கள் தேவன் சரியில்லை, உங்கள் தேவன் கல்லு, உங்கள் தேவன் இப்படி அப்படின்னு சொல்லி சொல்வதனால குழப்பம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எது சுவிசேஷம்? என்னை குறித்து சொல்ல ஆரம்பிங்க. இதோ உன் தேவன் என்று சொல்லு. ஒரு வசனம் வாசிப்போம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அவருடைய சுவிசேஷம் என்னன்னு சொல்லும்போது ரோமர் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின் படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். உன் சுவிசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டார். என் சுவிசேஷத்தின் சாராம்சம் என்ன? என் சுவிசேஷத்தின் முக்கியமான நபர் என்ன? என் சுவிசேஷத்துல நான் சொல்ல விரும்புகிறது என்ன? இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் என்ன செய்கிறேன்? நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலையும் 2வது வசனம் வாசிப்போம். அதுக்கு அடுத்த புஸ்தகம் கொரிந்தியர். அதுல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். பவுல் அப்போஸ்தலனுடைய வைராக்கியம் பாருங்க, வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். எனக்கு அந்த புஸ்தகத்தை வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த தெய்வத்தை குறித்து சொல்லக்கூடிய காரியங்களை அறிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணு நீங்க அறிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவ. அது எந்த இயேசு கிறிஸ்துவ? உங்களுக்காக மாம்சத்துல வந்து சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நீங்க அறிஞ்சுக்கணும்னு சொல்லுகிறான். அப்ப சுவிசேஷம் சொல்லணும், எம்மேல விழுந்த கடமை. என்ன சொல்லணும்? இயேசுவை குறித்து சொல்லுகிறவர்களா இருக்கும். அதோடு நிக்கல. அந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல வெறும் இதோ உன் தேவன் என்று சொல்லு மட்டுமல்ல, 10வது வசனத்துல உன் ஆண்டவர் வரப்போகிறார், பிரதிபலன் இருக்க போகிறது, எல்லா கிரியைக்கும் தக்க பலனை இயேசுப்பா கொடுக்க போகிறார். அப்ப சுவிசேஷத்துல ஆண்டு எதிர்பார்க்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை உயிர்த்தெழுதல மட்டும் சொல்லாம இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து கூட என்ன செய்யணும்? சொல்லணும். ஒரு ஜனம் அந்த வருகைக்கு ஆயத்தமாகணும். இஷ்டப்படி வாழ்ந்து விடக்கூடாது. பாவ மன்னிப்பு பெற்றாயிடுச்சு, விடுதலை ஆயிடுச்சு, பிசாசு கையிலிருந்து கர்த்தர் ஜெயம் கொடுத்துட்டாரு, இஷ்டப்படி வாழலானல்ல. ஒரு நாள் வரப்போகிறாரு. அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், மறையாரிக்க ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்துகிற நாள் சீக்கிரம் வரப்போகிறது. பிரதிபலன் பெறக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். பேதுரு சொல்லுகிறாரு, நாங்க சுவிசேஷத்தினால இததான் உங்களுக்கு நாங்க சொன்னோம்னு சொல்லுகிறாங்க. வாசிப்போம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். அவர் வல்லமையை மட்டும் நாங்க அறிவிக்கல, அவருடைய வருகை குறித்து உங்களுக்கு நாங்க என்ன செய்தோம்? அறிவிச்சோம். இந்த சுவிசேஷத்தை சரியாய் அறிவித்து மாற்றப்பட்ட சபை தான் என்ன சபை? தெசலோனிக்கே சபை. அந்த தெசலோனிக்கே சபையை குறித்து 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரத்துல கடைசி 2-3 வசனத்துல வாசிக்கும் போது அவர்களை குறித்து சுற்றி இருக்கிற ஜனங்க சாட்சி சொன்னாங்களா? என்ன சாட்சி சொன்னாங்க? இவர்கள் மனம் திரும்பினவர்கள் என்று சாட்சி சொன்னாங்க. அதோடு நிக்காம அவளுக்கு சொல்லப்பட்ட சாட்சி என்ன? அவர் இயேசுவின் வருகைக்காக என்ன செய்யறாங்க? காத்திருக்கிற ஜனங்க. அதை மட்டும் நம்ம வாசிச்சு முடிச்சிருவோம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும் வாசிப்போம். மற்றவர்கள் இவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறாங்க. என்ன சாட்சி சொல்லுகிறாங்க? 9-10. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும்
அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினில் நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்க அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இவர்கள் மனம் திரும்பினவர்கள் என்று அறிவிக்கிறார்களாம். மனம் திரும்பின வாழ்க்கை எதுக்காகன்னு சொல்லி கேட்டா, சுயநலமாய் வாழ்வதற்காக, சம்பாதிப்பதற்காக அல்ல, தங்களுக்கு மாடி வீடுகளை கட்டுவதற்காக அல்ல, ஊழியம் செய்வதற்காக மனம் திரும்பினார்கள். ஏசாயால வாசிச்சோம் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஒருத்தருக்கு ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்பு சுவிசேஷம் சொல்லணும், யாரை பத்தி சொல்லணும், இயேசுவை குறித்து சொல்லணும். தெசலோனிக்கே சபை சாட்சி சொல்லப்பட்டது. அவர்கள் மனம் திரும்பினார்கள், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தார்கள், வருகைக்காக என்ன செய்தாங்க, காத்திருக்கிறாங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே இந்த குடும்பத்துல, இந்த சபைகளில நிறைவேறுகிறத பாக்குறோம். ஏசப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். பெற்றுக்கொள்வதற்கு நான் மனம் திரும்பினோம். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட நான் சும்மா இருக்க கூடாது, சுவிசேஷம் சொல்லணும். என்ன சொல்லணும்? இயேசுவை குறித்து சொல்லணும். அதோடு நிக்காம வருகை குறித்து நானும் வாழணும், மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்களா இருக்கும். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம லைஃப் ஆராய்ந்து பார்ப்போம். என் லைஃப்ல நான் ஏதாவது செய்யணும் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறதா? நான் செய்கிறதுனாலதான் ரட்சிப்படைவேன் என்ற எண்ணம் இருக்கிறதா? நான் செஞ்சேன், நான் பண்ணினேன், நான் இந்த மாதிரி ஒப்பு கொடுத்தேன், அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா இது சரியான ரட்சிப்பு இல்ல. ஏசாயால ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறாரு, நான் செஞ்சு முடிச்சிட்டேன், அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதை நீங்க விசுவாசிங்க. என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உண்மையான ஒரு மனஸ்தாபம், உண்மையான மனம் திரும்பி கர்த்தர் மேல நான் விசுவாசம் வைக்கணும். அப்படி ரட்சிக்கப்பட்ட என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்க ஒரே ஒரு கடமை என்ன? நான் சுவிசேஷம் சொல்லணும். அமைதியா இருந்து விடக்கூடாது. எனக்கு கொடுக்கப்படுகிற பெயரே சுவிசேஷகி என்று ஆண்டவர் அழைக்கிறார். இப்ப நம்ம மௌனமா இருக்கக்கூடாது. என்ன ஆண்டவரே சொல்லணும்னு சொல்லி கேட்டா, என்னை குறித்து சொல்லு, என் வருகையை குறித்து சொல்லு. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்ட்ட அர்ப்பணித்து ஜெபிப்போம். நீ காலையில ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 4 வித்தியாசமான சத்தங்கள் நமக்கு முன்னால வைக்கப்படுகிறது. 4 முக்கியமான சத்தியங்களை நமக்கு ஆண்டவர் மூலமா கற்றுக் கொடுக்கிறார். ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கை மாற அர்ப்பணிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவர் இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க பக்கமா இந்த ஆறுதலின் பகுதியாகிய ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல இருந்து எங்களோடு நீங்க பேசின வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற ஒன்னே ஒண்ணு சுவாமி, நிறைய சொத்து கிடைக்குது, நல்ல சுகமா வாழ போறோம், வசதியா இருக்க போகிறோம், அது அல்ல ஆண்டவரே. எங்கள் பாவத்துக்காக நீங்க எல்லாத்தையும் அடைஞ்சு முடிச்சிட்டீங்க. அதுதான் உண்மையான ஆறுதலின் செய்தி சுவாமி. நாங்க பிரயாசப்படணும்னு அவசியம் இல்லை, நாங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, நாங்க பிசாசுக்கு பயப்பட்டு வாழணும்னு அவசியம் இல்லை, நாங்க ஏதாவது கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பிராயச்சித்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்ய வேண்டிய அத்தனையும் சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டீங்க, கட்டி முடிச்சிட்டீங்க. இந்த ஆறுதலின் செய்திக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இதை பெற்றுக்கொள்ள எங்க கூட நீங்க எதிர்பார்க்கிறது மனஸ்தாபத்தோடு, உண்மையுள்ள இருதயத்தோடு, மனம் திரும்புதலையும் உங்க மேல வைக்கிற விசுவாசத்தையும் எதிர்பார்க்கிறீங்க. கிருபை கொடுங்க. பெற்றுக்கொண்ட நாங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்க, மீட்பை பெற்றுக்கொண்ட நாங்க, சுவிசேஷம் சொல்வதுதான் எங்க கூட நீங்க எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் சொல்லி பார்த்தோம். ஆண்டவர் தெசலோனிக்கே சபை அப்படிதான் வாழ்ந்தாங்க. மனம் திரும்பினவர்கள் ஊழியம் செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. எங்களுக்கு கிருபை தேங்க ஆண்டவரே. நாங்க செய்கிற வேலை, நாங்க படிப்பு, எல்லா சூழ்நிலைகள் மத்தியில இயேசுவுக்கு நான் சுவிசேஷகன், இயேசுவுக்கு நான் சுவிசேஷகி, இந்த உணர்வு எங்களுக்கு தாங்க ஏசப்பா. அந்த இடத்துக்கு உண்மை வெளிப்படுத்துகிறவர்களை எங்களை வச்சிருக்கிறீங்க, வேற சொல்வதற்காக எங்களை வைக்கல. ஏன்னா ஆண்டவரை குறித்து சொல்லதான் வச்சிருக்கிறீங்க. நிறைய தடவை தவறு செய்து விடுகிறோம், எங்களை குறித்து பேசி விடுகிறோம், எங்கள் சபையை குறித்து பேசி விடுகிறோம், எங்க ஊழியர்களை குறித்து பேசி விடுகிறோம், அவருடைய குறைகளை குறித்து பேசி விடுகிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவரை குறித்து சொல்லுகிறவர்களா நீங்க சீக்கிரம் வரப்போகிறீங்கன்னு சொல்லி வருகையை முன்னிறுத்து ஆண்டவரே, நாட்கள் இல்ல, மனம் திரும்ப டைம் இல்ல, தள்ளி போட நேரம் இல்ல, எந்த நிமிஷம் ஆண்டவர் வந்து விட முடியும். பலன் அளிக்கிற தேவன், எல்லாத்துக்கும் முடிவு கட்டுகிற ஒரு தேவன், நீ வரப்போகிறீர் என்று வருகை குறித்து சொல்லுகிறவர்களா எங்களையும் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள போறோம், எங்க மேல நம்பிக்கை வச்சு எங்க முன்னால வந்த இந்த 4 சத்தங்களுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவர்களா, இறுதி வரைக்கும் உண்மை உள்ளவர்களா எங்களையும் மாற்றுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.